Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல parotid gland ஓட anatomy பார்க்கலாம். So parotid gland அப்படிங்கிறது one of the salivary gland. நம்ம பாடியில 3 salivary glands இருக்கு. அதாவது saliva produce பண்ணக்கூடிய glands. அதுல ஒன்று தான் வந்து parotid gland. இது இல்லாம 2 glands இருக்கு. ஒன்று வந்து sublingual gland. Sub அப்படின்னா under, lingual அப்படின்னா டங்குக்கு கீழே இருக்கக்கூடிய gland. இன்னொன்று வந்து submandibular gland. மேண்டிபிளுக்கு கீழே சப்பா இருக்கக்கூடிய gland. So there are 3 glands: parotid glands, submandibular glands and sublingual gland. இந்த parotid gland தான் இந்த 3 glandலயே ரொம்ப பெரிய gland. It is the largest gland. இதோட outer surface வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இயருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இயருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இதோட டக்ட், ஸோ இப்போ சலைவா செக்ரீட் ஆகுது இல்லையா, செக்ரீட் ஆகுறது வந்து ஒரு டக்ட் மூலியமா மவுத்துக்குள்ள கொண்டு வந்து விடும். ஸோ அந்த டக்ட் வந்து எங்கே ஓப்பன் ஆகும்னா அப்பர் மோலார் டீத், செகண்ட் அப்பர் மோலார் டீத், கடப்பல் இருக்குல்லையே அதோட செகண்ட் மோலார் டீத்தில் அப்பர் ரீஜனில் ஓப்பன் ஆகும். சப் மேண்டிபுலர் கிளாண்ட் பார்த்தோம்னா இட் வில் பி டீப் டு த மேண்டிபிள், மேண்டிபிளுக்கு டீப்பாக இருக்கும். இதோட டக்ட் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்லேயே ஓப்பன் ஆகிடும். சப்லிங்குவல் வந்து டங்குக்கு கீழே இருக்கும். அதுலேயுமே மல்டிபிள் டக்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், நிறைய குட்டி குட்டி டக்ஸ் இருக்கும். அதுவுமே ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் ஓப்பன் ஆகிடும். ஸோ சப்மேண்டிபுலரும் சப்லிங்குவலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பெரோட்டிட் கிளாண்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட டெஃபினேஷனில் யூ ஆர் ட்ரைக் த லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட்ஸ், லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட். இதோட நேமோட மீனிங் பேரா அப்படின்னாவே அரவுண்டுன்னு அர்த்தம், அதை சுற்றி இருக்குது. ஆர்டிக் அப்படிங்கிறது இயர், ஸோ இயர் சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பெரோட்டிட் கிளாண்ட். இது வந்து சீரஸ் ஆல்வியோலை மேடாக இருக்குது. இட் இஸ் மேடப் ஆஃப் ஆல்வியோலார் டிஷ்யூஸ். நிறைய லோப்ஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும், எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட வெயிட் வந்து 25 கிராம்ஸ் இருக்கும், 25 கிராம்ஸ். இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும்னா ரெட்ரோமேண்டிபுலார் ஃபோசா. ரெட்ரோமேண்டிபுலார் ஃபோசா அப்படின்னா ரெட்ரோனா பேக் சைட், மேண்டிபிளுக்கு பின்னாடி இருக்க சின்ன ஃபோசாவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ஃபோசாவோட இன்னொரு பேர் வந்து பெரோட்டிட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரோட்டிட் பிளட். தட் இஸ் போஸ்டீரியர் டு த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள். ஸோ மேண்டிபிளில் ஹேண்டில் மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ராமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிளுக்கு ஜஸ்ட் பின்னாடி தான் இந்த பெரோட்டிட் கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட பொசிஷன் பார்த்தோம்னா ஆன்டீரியராகவும் கொஞ்சம் பிலோவாகவும் இருக்கும். எதுக்குன்னா இயருக்கு, இயரில் வந்து பார்த்தோம்னா இயருக்கு கொஞ்சம் ஆன்டீரியர் ஆகும், முன்னாடி கொஞ்சம் கீழே, ஆன்டீரியர் அண்ட் பிலோ டு த இயராக இருக்கும். ஆனால் இதோட லொக்கேஷன் பார்த்தா கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், ஸ்கின்னுக்கு கீழேயே, அந்த சூப்பர்ஃபிஷியல் கீழேயே இருக்கும், சூப்பர்ஃபிஷியல். தென் கொஞ்சம் போஸ்டீரியர் அண்ட் டீப் டு த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ராமஸ் ஆஃப் த மேண்டிபிளுக்கு கொஞ்சம் பின்னாடி ரெட்ரோ மேண்டிபுலார் ஃபோசான்னு சொல்லுவோம். ரெட்ரோனாவே பேக் சைட். ஸோ மேண்டிபிளோட ராமஸ்க்கு பின்னாடியும் கொஞ்சம் டீப்பாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கம்மிங் டு த எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த பெரோட்டிட் கிளாண்ட் வந்து சுப்பீரியராக எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்ஃபீரியராக எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, போஸ்டீரியராக எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அண்ட் ஆன்டீரியராக எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுப்பீரியர்லி பார்க்குறப்போ சைகோமேட்டிக் ஆர்ச், சைகோமேட்டிக் ஆர்ச் அப்படிங்கிறது இதுதான். தட் யூ கேன் see in this diagram. சைகோமேட்டிக் ஆர்ச் வரைக்கும் சுப்பீரியரில் எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்ஃபீரியராக வந்து லோவர் பார்டர் ஆஃப் த மேண்டிபிள், மேண்டிபிளோட லோவர் பார்டர். போஸ்டீரியராக பார்க்குறப்போ ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசில், இந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்க நெக்கில் இருக்கக்கூடிய டயகனலாக இருக்கக்கூடிய மசில் தான் வந்து ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசில். அதுக்கப்புறம் ஆன்டீரியர்லி இட் ரீச்சஸ் நியர் த halfway of the masseter muscle. So masseter muscle you can see red color indicate பண்ணியிருக்கு இந்த பிக்சரில். masseter muscle is one of the most strongest muscle in the body. அதே மாதிரி chewingக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 4 muscle இதுவும் ஒன்று. So these are the extensor. Superiorly zygomatic arch, inferiorly lower border of the mandible, posteriorly anterior part of sternocleidomastoid muscle, and anteriorly it reaches till the masseter muscle. Coming to the coverings, so in the parotid gland ரெண்டு coverings வந்து கவர் பண்ணுது. ஒன்று வந்து false capsule, ஒன்று வந்து false capsule, இன்னொன்று வந்து true capsule. ஸோ இந்த false capsule அப்படிங்கிறது it is formed by the investing layer of the deep cervical fascia. ஸோ deep cervical fascia
சாப்டர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்கும், அப்புறம் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மசில் தான் பிளாட்டிஸ்மா மசில். அதே ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அந்த டீப் ஃபேஷியாவுக்கு பேர் தான் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. அது வந்து எந்தெந்த ரீஜனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை நேம் பண்ணுவோம். அதில் ஒரு லேயரை தான் நம்ம இன்வெஸ்டிங் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவோட ஒரு பார்ட் தான் வந்து இன்வெஸ்டிங் லேயர். அந்த இன்வெஸ்டிங் லேயர் அப்படியே நெக்கிலிருந்து மேலே அசெண்ட் ஆகி வந்து 2 லேமினாவாக கொடுக்கும், 2 லேயர்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியலாக போகும், இன்னொன்று வந்து டீப்பாக போகும். இந்த சூப்பர்ஃபிஷியல் லேமினாவோட பேர் பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா. மெசெட்ரிக் மசில் கிட்ட இருக்கும், பெரோட்டிட் கிளாண்டையும் கவர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா. டீப் லேமினாவோட பேர் வந்து ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் மேண்டிபுலை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டீப் லேமினா, டீப் லேயர் ஆஃப் திஸ் இன்வெஸ்டிங் லேயர். அந்த ஏரியா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அதனால் இதை நம்ம லிகமெண்ட்டுன்னு சொல்கிறோம், ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபால்ஸ் கேப்சூல். ட்ரூ கேப்சூல் அப்படிங்கிறது இட் இஸ் அ கண்டென்சேஷன் ஆஃப் த ஃபைப்ரஸ் ஸ்ட்ரோமா ஆஃப் த கிளாண்ட். அதாவது ஃபைப்ரஸ் அந்த கிளாண்டை சுற்றி இருக்க ஃபைப்ரஸ் லேயர் தான் அது. இது வந்து கிளாண்டை நல்லா சுற்றி ஒட்டியே இருக்கும். ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது இட் இஸ் த பல்கினஸ் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, பல்கினஸ் கொடுக்குற ஒரு இதை தான் நம்ம ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். ஸோ கிளாண்டோட ஸ்ட்ரோமாவை சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிற ட்ரூ கேப்சூல் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேவிங் 2 coverings. One is false capsule and another one is true capsule. So that you can see clearly in this picture. இன்வெஸ்டிங் லேயர் அப்படியே வருது, மேலே வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று சூப்பர்ஃபிஷியலாக போயிடும், இன்னொன்று வந்து டீப்பாக போயிடும். சூப்பர்ஃபிஷியலோட பேர் பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா, டீப்போட பேர் ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். அதே மாதிரி இந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது அந்த கிளாண்டை சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற அந்த கேப்சூல் which is called as the true capsule. Coming to the external feature of the gland. ஸோ இது பார்த்தோன்னே இந்த மாதிரி பிரமிடல் ஷேப்பில் தான் இருக்கும். இதில் 3 borders இருக்குது, 3 borders இருக்குது. One is anterior border, anterior border. Second one is posterior border, posterior border and medial border. ஸோ மீடியல் பார்டர் என்ன சொன்னால் அதோட அப்பெக்ஸ் வந்து மீடியல் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர் அண்ட் மீடியல் பார்டர் அப்படி. அதே மாதிரி இதுக்கு 3 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ். இன்னொன்று வந்து ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ். ஸோ அப்பெக்ஸ் ஆஃப் திஸ் பிரமிட் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்பெக்ஸ் வந்து மீடியல் பார்த்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயக்ராமில் கிளியராக தெரியுது. ஸோ ஹவு மெனி பார்டர்ஸ் ஆர் தேர்? 3 borders, anterior border, posterior border and medial border. How many surfaces are there? Lateral surface, anteromedial surface and posteromedial surface. ஸோ ஷேப் பார்த்தோன்னா வெட்ஜ் ஷேப், இந்த இதில் காமிச்சிருக்க மாதிரி இதுதான் வந்து வெட்ஜ் ஷேப். வெட்ஜ் ஷேப் இருக்குது அப்படின்னாவே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போது அதுக்கு பேஸ் இருக்கும், கண்டிப்பாக அப்பெக்ஸ் இருக்கும். பேஸ் அண்ட் அப்பெக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3 சர்ஃபேஸ் இருக்குது, லேட்ரல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ். 3 borders, anterior border, posterior border and medial border. கம்மிங் டு த ரிலேஷன். அப்போது இந்த 3 சர்ஃபேஸ்க்கும் தனித்தனியாக நம்ம ரிலேஷன் எழுதணும். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸில் நம்ம கையை வச்சு கன்னத்தில் தொட்டு பார்த்தாலே அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த லேட்ரல் சர்ஃபேஸோட ரிலேஷன் நம்மளே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஸ்கின் இருக்கும். அது கீழே என்ன இருக்கும்? சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. அதையும் எடுத்து பார்த்தோன்னா பெரோட்டிட் கிளாண்டை கவர் பண்ணியிருக்க ஃபேஷியா, தட் இஸ் பெரோட்டிட் ஃபேஷியா. இதை எடுத்து பார்க்குறப்போ யூ கேன் see a nerve called greater auricular nerve, greater auricular nerve. அது இல்லாமல் பெரோட்டிட் கிளாண்டை சுற்றி இருக்கக்கூடிய லிம் நோட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த லேட்ரல் சர்ஃபேஸோட ரிலேஷன்ஸ். ஸ்கின் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும், பெரோட்டிட் ஃபேஷியா இருக்கும், கிரேட் ஆரிக்குலார் நர்வ் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் பெரோட்டிட் லிம் நோட்ஸ் இருக்கும். கம்மிங் டு த ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், ஆன்டீரியராகவும் மீடியலாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், கன்னத்தில் வந்து டயகனலாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ். இது வந்து ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள் கூட ரிலேட்டட். அது இல்லாமல் 2 முக்கியமான மசில் விச் ஹெல்ப்ஸ் இன் த மாஸ்டிகேஷன், தட் இஸ் சூயிங் ஆஃப் த ஃபுட்.
ஒன்று வந்து masseter muscle and another one is medial pterygoid muscle. Masseter muscle and medial pterygoid muscle. Then posteromedial surface. Posteromedial surface ஓட ரிலேஷன் பார்த்தோன்னா mastoid process and two another muscle. ஒன்று வந்து sternocleidomastoid muscle, இன்னொன்று வந்து posterior belly of the digastric muscle. Posterior belly of the digastric muscle. Then styloid process and styloid processல attach ஆகக்கூடிய muscles. ஸோ இதெல்லாம் தான் posteromedial surfaceல ரிலேஷனில் வரக்கூடிய structures. So you can see in this diagram lateral surfaceல ரிலேஷனில் வந்து ஸ்கின் இருக்கும். ஸ்கின் எடுத்தோம்னா சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும். அதே எடுத்தோம்னா we can see the parotid fascia. parotid fasciaக்கு கீழே parotid lymph nodes இருக்கும். And you can see a nerve called greater auricular nerve. இதோட ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸில் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கும். அப்போ ஸ்டைலாய்ட் ப்ராசஸில் அட்டாச் ஆகக்கூடிய மசில்ஸ் எல்லாம் எழுதணும். அப்புறம் வந்து மாஸ்டாய்ட் ப்ராசஸ், ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசில்லாம் வருது. போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸில் ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள், masseter muscle and medial pterygoid muscle. Coming to the next topic, that is structures within the parotid gland. parotid gland குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இதில் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ரி, ஒன்று வெயின், இன்னொன்று நர்வ். ஒரு ஆர்ட்ரி, ஒரு வெயின், இன்னொன்று நர்வ். ஃபஸ்ட்டு இருக்க ஆர்ட்ரி பேர் எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. ஸோ அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி டீப்பஸ்ட், டீப்பாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் இதுதான் எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. இதோட டெர்மினேஷன் வந்து இப்படி மேலே வந்து ரெண்டாக டிவைட் ஆகி முடிஞ்சிடும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரியாகவும், இன்னொன்று வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரியாகவும். சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரியாகவும் மேக்ஸிலரி ஆர்ட்ரியாகவும் டிவைட் ஆகி இது முடிஞ்சிடும். தட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. கம்மிங் டு தட் வெயின், ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். இது வந்து ஆர்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். இந்த மேக்ஸிலரி வெயினும் சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயினும் ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற வெயின் தான் வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். The third one is facial nerve. இதுதான் இருக்கிறதுலே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் தான். ஸோ இந்த ஃபேஷியல் நர்வ் பார்த்தோன்னா இட் இஸ் அ மோஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் எழுதிடணும். அண்ட் இட் ஹேஸ் 5 branches. ஸோ ஒன்று வந்து டெம்போரல் பிரான்ச், சைகோமேட்டிக் பிரான்ச், பக்கல் பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து மார்ஜினல் மேண்டிபுலர் பிரான்ச் அண்ட் சர்வைக்கல் பிரான்ச்னு 5 பிரான்ச் வந்து இந்த ஃபேஷியல் நர்வுக்கு இருக்கும். ஸோ கெரோட்டிட் ஆர்ட்ரி வந்து எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி வந்து இந்த லோவர் எண்ட் ஆஃப் த கிளாண்டில் என்ட்ராகி டீப்பாக போகும். சூப்பர்ஃபிஷியலாக போயிட்டு ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரி ஹாரிசாண்டலாகவும், அதே மாதிரி சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி வந்து சுப்பீரியராக போகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெட்ரோமேண்டிபுலர் வெயினும் அதே தான். இட் இஸ் ஃபார்ம்ட் பை த யூனியன் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் அண்ட் மேக்ஸிலரி வெயின் எழுதிடணும். இது கீழே டிசெண்ட் ஆகிட்டு 2 டிவிஷன் கொடுக்கும், ஆன்டீரியர் டிவிஷன் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபேஷியல் நர்வ். இது வந்து இட் லீவ்ஸ் த ஸ்கல் த்ரூ த ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமன் மூலயமா இது வெளியில் வருது. கிளாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 5 பிரான்ச் கொடுக்கும். டெம்போரல் பிரான்ச், சைகோமேட்டிக் பிரான்ச், பக்கல் பிரான்ச், மேண்டிபுலர் அண்ட் சர்வைக்கல் பிரான்ச்னு கொடுக்கும். ஸோ இருக்கிறதுலே வந்து டீப்பஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி, இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் அண்ட் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறது வந்து ஃபேஷியல் நர்வ். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. எனி வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பெரோட்டிட் கிளாண்டை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி ஸ்வெல் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம மம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மம்ஸ் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் காசிங் த இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் த பெரோட்டிட் கிளாண்ட். அப்படி இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ்னால ஓப்பனிங் ஆஃப் த மவுத் அண்ட் சூயிங் ஆஃப் த ஃபுட் இஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அவங்களால வாயை திறக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம், ஃபுட்டை வந்து சூ பண்ணுறதுக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது இல்லையா பெரோட்டிட் கிளாண்டில். அதனால் பெரோட்டிட் கிளாண்டில் ஏதாவது டியூமரோ இல்லைன்னா ஓவர் க்ரோத் இருக்கப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இட் மே டேமேஜ் த ஃபேஷியல் நர்வ் இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் அ டிஃபிகல்ட் dissection அப்படின்னு சொல்கிறாங்க. critically in parotid tumor and in the relationship of the tumor to the branches of the facial nerve must be defined because resection may damage the facial nerve. ஸோ parotid glandல கேன்சர் வந்து அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா we have to be very careful that we should not cut and dissect the facial nerve. ஃப்ரேஸ் சிண்ட்ரோம். இந்த ஃப்ரேஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா பெரோட்டிட் கிளாண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதோட சிக்னல் வந்து பிரெயினுக்கு கண்டினியூஸாக போய் ஸ்வெட்டிங் அண்ட் ஃப்ளஷிங் நடக்கும். ஸ்வெட்டிங் அண்ட் ஃப்ளஷிங் ஆஃப் த ப்ரீ ஆரிகுலர் ஸ்கின். ஸோ காதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கின்னில் வந்து பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக சூ பண்ணுறப்போ ஃபுட்டை சூ பண்ணுறப்போ பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆயிரும். So the faulty innervation of the sweat gland by parasympathetic secretomotor fibers of the parotid. The reason for this is faulty innervation of the sweat gland by the parasympathetic secretomotor fibers of the parotid gland. Secretomotor fibers of the parotid gland. Parotid glandக்கு செக்ரீஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுற அந்த நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த நர்வ் ஃபைபர்ஸ் தப்பாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் சூ பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து ஓவராக ஆக்டிவேட் ஆகி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஏரியாஸில் ஸ்வெட்டிங் நடக்குது. கம்மிங் டு த பெரோட்டிட் டக்ட். பெரோட்டிக் டக்ட் அப்படிங்கிறது இந்த பெரோட்டிட் கிளாண்டில் செக்ரீட் ஆகிற சலைவாவை கொண்டு போய் மவுத்தில் ட்ரெயின் பண்ணுற அந்த டியூபுக்கு பேர் தான் பெரோட்டிட் டக்ட். ஸோ இட் லீவ்ஸ் அ கிளாண்ட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் த கிளாண்ட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகி மிட்வே பிட்வீன் த சைகோமேட்டிக் ஆர்ச் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த மவுத் வழியாக அப்படி பாஸ் ஆயிரும். ட்ரான்ஸ்வர்ஸாக பாஸ் ஆகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் த மசேட்டர் மசிலை பாஸ் பண்ணி மீடியலாக வந்து இட் பியர்சஸ் த பக்கல் ஃபேட். அதாவது சீக்ஸில் இருக்க அந்த ஃபேட்டுக்கு பேர் தான் பக்கல் ஃபேட் அண்ட் பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா. பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா அப்படிங்கிறது ஃபேரிங்ஸ் அண்ட் பக்கல் ரீஜியனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவில் ஒரு பாட்டு தான் வந்து பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா. அதையும் பியர்ஸ் பண்ணிவிட்டு பக்சினேட்டர் மசிலையும் பியர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்பர் செகண்ட் மோலார் டீத் பக்கத்தில் போய் ட்ரெயின். கம்மிங் டு த பிளட் சப்ளை அண்ட் நர்வஸ் சப்ளை. ஸோ பிளட் சப்ளை அண்ட் வீனஸ் ட்ரைனேஜ் உங்களுக்கே தெரியும். இட் இஸ் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதை வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பிளட் சப்ளையாக இருக்கும். இதோட நர்வஸ் சப்ளை வந்து இட் இஸ் ஃப்ரம் த மேண்டிபுலர் டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ். ஸோ கிரேனியல் நர்வ்ஸில் இருக்கக்கூடிய 5th கிரேனியல் நர்வ் தான் வந்து ட்ரைஜெமினல் நர்வ். இதுக்கு வந்து 3 டிவிஷன் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் 3 டிவிஷன்ஸ் இருக்கிற நர்வ். ஸோ இதில் 3rd டிவிஷனில் இருக்கக்கூடிய நர்வ் தான் வந்து மேண்டிபுலார் நர்வ். இந்த மேண்டிபுலார் நர்வுக்கு ஃபர்தராக ஆன்டீரியர் டிவிஷன் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷனில் இருக்குது. அந்த போஸ்டீரியர் டிவிஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு பிரான்ச் தான் வந்து ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ். இந்த ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் தான் வந்து parotid glandக்கு nervous supply கொடுக்குது. So that is all about the parotid gland and parotid duct. Thank you for watching. If you have any doubts or suggestions, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.